Taste the Daily. சென்னை துறைப்பாக்கத்தில் காவலர்கள் கல்லூரி மாணவரை மிக கொடூரமாக தாக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் முனைவர் கோ ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கண்ணதாசன். காவல்துறையினுடைய அத்துமீறல் என்பது தொடர்ந்து தினந்தோறும் அரங்கேறி வருகிறது. சென்னையிலே ஒரு மாணவனை போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒருவரை பிடித்து தலைமுடியை பிடித்து இழுத்து ஒரு பழுப்பை வடித்து தாக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளைத்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை பகுதியிலே, குறிப்பாக கண்ணகி நகர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே நுண்ணறிவு பிரிவு போலீசார் மாணவர் ஒருவரை மது அருந்திவிட்டு தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்திற்காக காவல் நிலையம் அழைத்து சென்றிருக்கிறார்கள். கண்ணகி நகர் துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து அவரை கீழே அமர வைத்து மாணவனுடைய தலைமுடியை பிடித்து இழுத்து கொடூரமான முறையில் தாக்கக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. மாணவன் கல்லூரி மாணவனாக இருக்கக்கூடியவர் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இதற்காக இப்படிப்பட்ட கொடூரமாக தாக்க வேண்டுமா என்கிற கேள்வி இருக்கிறது. மிருகத்தனமாக காவல்துறையினர் தாக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அதாவது சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரை 5 பேர் கொண்ட காவலர்கள் மிருகத்தனமாக தாக்கி கொலை செய்திருக்கிறார். அந்த சம்பவத்தினுடைய ரணம் அடங்குவதற்குள்ளாகவே தேனியில் ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் என்பவரை காட்டுமிராண்டித்தனமாக போலீசாரை சேர்ந்த ஒரு கும்பல் தாக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே போன்று தூத்துக்குடியில் ஒரு மாணவனை, வழக்கிலே தொடர்பில் இல்லாத ஒரு மாணவனை ஒரு 2 போலீசார் தாக்கக்கூடிய காட்சி. அந்த தாக்குதலுக்குள்ளான மாணவன் மருத்துவமனையில் வேதனையோடு பதிவு செய்த அந்த வீடியோவையும் நேற்றைய தினம் பார்த்திருந்தோம். இந்த சம்பவங்கள் எல்லாம் அடங்குவதற்குள்ளாக இன்றைக்கு சென்னை துறைப்பாக்கத்தில் காவல் நிலையத்தில் ஒரு காவலர் மாணவரை தாக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த தாக்கக்கூடிய அந்த காட்சிகளை வீடியோ பதிவு செய்வதற்காக ஒரு காவலர் தனது செல்போன் மூலமாக படம் எடுக்கிறார். ஒட்டுமொத்தமாக காவல் நிலையங்களில் விசாரணை என்ற பெயரில் ரவுடிகளைப் போல தாக்குவதும் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொள்வதும் என்பது ஸ்டாலினுடைய ஆட்சியில் தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கிற போது பொதுமக்கள் காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்கச் செய்யக்கூடிய நிகழ்வுகளாக பார்க்க முடிகிறது. ஏறக்குறைய இந்த சம்பவம் நடந்து ஓராண்டு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு விஷயமாக தற்போதுதான் வீடியோக்களாக வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதுபோன்ற காவலர்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். காவல்துறை மக்களின் நண்பன் என்று கூறப்பட்ட நிலை திமுக ஆட்சியில் மாறி இருக்கிறது. மக்களுக்கு எதிரிகளாக, குறிப்பாக குற்றவாளிகளை தண்டிக்கிறோம் என்ற பெயரில் இவர்களே தண்டனை வழங்கக்கூடிய இந்த நிலை என்பது ஒட்டுமொத்தமாக காவல்துறையின் மீது, நீதித்துறையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது ஸ்டாலினின் திமுக அரசு. தொடர்ந்து தாக்கக்கூடிய இந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்கிற போது, அதாவது சாதாரண மக்கள் காவல் நிலையத்தை இனிமேல் நாடக்கூடாது என்கிற ஒரு நம்பிக்கை இழக்கக்கூடிய நிலையைத்தான் இந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. காட்டுமிராண்டித்தனமாக தாக்கக்கூடிய இந்த நிலையை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நீதிமன்றம் அஜித்குமாருடைய கொலை வழக்கிலே பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இவையெல்லாம் பார்க்கிற போது ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் திமுக ஆட்சியில் இந்த தாக்குதல் நிகழ்வுதான் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த ராணிப்பேட்டையிலே திமுக நிர்வாகி ஒரு மாணவியை பாலியல் தொந்தரவு கொடுத்து கொலை முயற்சி செய்கிறார். அந்த சம்பவத்தில் எல்லாம் அவர்களையெல்லாம் இது போன்று கழிப்பறையிலே வழுக்கி விழக்கூடிய நிலை, இது போன்று தாக்கக்கூடிய நிலை எல்லாம் இல்லை. ஏனென்றால் அவர் இன்னும் கைது கூட செய்யப்படவில்லை. இது போன்று ஒரு மாணவன் மது அருந்தியதற்காக இவ்வளவு பெரிய அளவில் தாக்க வேண்டுமா என்கிற கேள்வி எழுகிறது. சம்பந்தப்பட்ட அந்த காவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றுதான் இந்த தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய கல்லூரி மாணவனுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கண்ணதாசன், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.